எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்கா. பெரிய பெரிய எதிரிகள்னு கிடையாது, ரொம்ப மனுஷாலே தான் வச்சுக்கோங்களேன். என்னமாவது கஷ்டத்தை கொடுத்து அவள்கிட்டேருந்து காசு பணத்தை ஏமாற்றி, இல்லை வழக்கு போய் கோர்ட் வரைக்கும் போய் அதில் நிறைய ஆளுகார வச்சு அதை ஏமாற்றி அவள்கிட்டேருந்து தங்களுடைய உண்மையான சொத்தையும் நிலத்தையும் வாங்கிக்க முடியாமல் பறி கொடுத்து தவிக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா. அதே மாதிரி வாழ்க்கையை இனி ஒருத்தர் பொண்டாட்டியை அழைச்சின்னு போகிறத, இல்லை கணவரை பிரித்து அழைச்சி கொண்டு போகிறது, அவளை நிர்கதியாக நிற்க வைக்கிறத குழந்தைகளோட, அந்த மாதிரி தப்பு பண்ணுறவா எத்தனையோ பேர் இருக்கா. அவளும் சரி, அதுக்கப்புறம் ஈவன் அவன் வந்துட்டு ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை சொந்தக்காரா, என் காசு ஃபுல்லாக ஏமாற்றிட்டான், என் வீட்டை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டான், நிலத்தை எழுதி வாங்கிட்டான், நான் இப்போ நிர்கதியாக நிற்கிறேன், எனக்கு வந்துட்டு மடப்புரம் கோயிலில் போய் காசு வெட்டி போடணும் மாமி, அந்த மாதிரி நிறையா பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கா. அது அவசியமே இல்லை. உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மதுரையில் பாண்டிமுனி இருக்கார், முன்னாடி பைபாஸ் ரோட்டில் இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு கருப்பு சாமி இருக்கார், 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொன்னாலே உடம்பெல்லாம் சுருக்கும், சும்மா கிடையாது. எலுமிச்சம்பழை மாலையை வாங்கி அவருக்கு போடுங்க. நீங்கள் மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. உங்களுடைய எதிரிகள் நியாயமாக இருந்தால் உங்களுடைய எதிரிகள் அத்தான வெறும் துவம்சம் பண்ணிவிடுவார். அவர் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு முன்னாடி வந்து நிற்பார். ஸோ அதனால் இந்த காசு வெட்டி போடுறத அது எல்லாத்தையும் விட்டுருங்க. அவள்கிட்ட போய் நீங்கள் முறையிடுங்க. ஒரு அருவாள் வாங்கி சாத்துறேன்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய இந்த கோரிக்கைகள் அத்தனையுமே என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ, ஏமாற்றிட்டா என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ, அவளே ஒன்று உங்களுக்கு கிடச்சிடும், இல்லை அவள் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இவரே பண்ணிவிடுவார். அதனால் நீங்கள் தயவு பண்ணி வருத்தமே பட வேண்டாம். நமக்கு இத்தனை கஷ்டப்படுறமே, நமக்கு யார் இருக்கான்னு நினைக்கவே வேண்டாம். இந்த பக்கம் பாண்டிமணி இருக்கார், அந்த பக்கம் 18ஆம் படி கருப்பு இருக்கார். அவள்கிட்ட போய் முறையிடுங்கோ.